நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அனலைசிஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ ஸ்டாப் லாஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத கிளியரா பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து மார்க்கெட் 2361 வந்தா பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து 2351 கொடுத்துருந்தோம். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா கோல்டு வந்து பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 600 பிப்ஸ் வந்து லாஸ்ட்டில் ஓடிட்டு நம்மளோட சப்போர்ட் பை பண்ணி இந்த இடத்துல அகைன் வந்து ஒரு ரிட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ட்ரேடிங் வியூவில் பை லிமிட் அண்ட் தென் செல் லிமிட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதாவது மார்க்கெட் 2260 வந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நீங்கள் வந்து இந்த ஆர்டரை வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், பை லிமிட் பை ஸ்டாப் ஆர்ட்ஸ் வேணும்னா நம்மளோட ட்ரேடிங் வியூவில் மறக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட நேம் கிரிப்சன் FX97 அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையாக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறையா ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் தென் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து பேஜிவ் ஏர்ன் பண்ணணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஐபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வரும். அதாவது கோல்டு இந்த ஜோனில் பை பண்ணுங்கள், ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே, டார்கெட் ப்ரைஸ் இங்கே அப்படின்னு வரும். ஸோ எப்போ க்ளோஸ் பண்ணணும், எப்போ ப்ராஃபிட்டபுளாக முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அப்டேட் வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எல்லா வீடியோலையுமே நம்ம நம்பர் இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஸோ இந்த சிக்னல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சார்ட்ஸுமே கொடுத்துருவோம். இது நம்ம லாஸ்ட் வீக் வந்து பை லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இந்த ஜோன் வந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு 2335 பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து 2340 போச்சு. ஸோ நமக்கு 2340 போகும்போது நம்ம வந்து ஒரு 50 பிப்ஸ் ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். சரி வாங்க, கோல்டோட டீட்டெயில்டு மூவ், அடுத்து எந்தெந்த இடத்துல பை எடுக்கணும் செல் எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக தான் வச்சாகணும். என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட்டு முன்னாடிலாம் ஆவரேஜாக நமக்கு வந்து 200 பிப்ஸ் மூவ் பாயிண்ட் ஆனாலே ஒரு பெரிய மூவாக இருக்கும், இவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் இப்போ சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 500-600 பிப்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரிஸ்க் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 50 பிப்பு அப்படிங்கிறது அதிகம் தான் முன்னாடி. ஸோ அது வந்து ஈஸியாகவே ஹிட் ஆகிடுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இதில் விக்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள், கேண்டில் ஒரு விக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கேண்டில் எடுத்துக்குவோம், 2350 60 பிப்பு, ஆல்மோஸ்ட் பாருங்கள் விக்கே நமக்கு வந்து 60 பிப்பு விழுது. ஸோ இந்த வாரம் நமக்கு விக் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நிறைய பேரால் வந்து ட்ரேடிங்கில் வந்து இந்த 2 மாதமாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு புது ஹை, புது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே திணறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜோன் இருக்கும், அந்த ஜோனுக்குள்ள மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2400 அப்படிங்கிற ஜோன்லாம் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே முடிச்சு அப்படின்னா இங்கே வரும், இங்கே முடிச்சுன்னா அங்கே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்பவே தெரியலை. ஸோ அதுதான் முழுக்க காரணம். இப்போவுமே வந்து நம்ம எப்போவுமே டே கேண்டிலில் வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு டே கேண்டில்லையுமே அனலைசிஸ் பண்ணுறது கன்ஃபர்மேஷனே கிடையாது. ஸோ ஏன்னா எல்லாமே விக்கு பாருங்கள், இது எந்த பேட்டர்ன், இது ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக ஃபால் ஆகணும். பட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம வந்து டெக்னிக்கல்ஸை வந்து மார்க்கெட் ஒபே பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் பேசிஸில் மூவ் பண்ணிக்கணும். பை லிமிட் செல் லிமிட் ஆர்டர் அந்த மாதிரி லிமிட் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஜோனுக்கு போனால் செல் எடுக்கணும், இந்த ஜோனுக்கு போனால் பை எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, கோல்டை வந்து டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணிடலாம். ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல எதுவும் தவறுகள் இருந்தால் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் லாஸ்ட் வீக் க்ளோசிங் வச்ச ஜோன் 2351 2360
347 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதை நம்ம கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது நீங்கள் செல் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 2344 டு 2351 கொடுத்தோம்னா இந்த இடத்துல செல் ஆர்டர் எடுக்க சொன்னால் நீங்கள் வந்து இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து செல் எடுத்துக்கலாம். ஸோ இது நான் பை ஆர்டர் எடுக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. 2301லேருந்து 2395 வரைக்கும் நமக்கு வந்து பையிங் சப்போர்ட் இருக்குது. அப்போது 2300லேருந்து 2295 வர்ற வரைக்கும் பை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து பையிங் ஜோன் தான். இந்த கேப்பில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். மேலே கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி இந்த ஜோனில் வந்து பை பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வர வீடியோஸில் வந்து சிக்னல்ஸில் வந்து பை ஆர்டர் கொடுத்துட்டு இந்த ஜோனுக்குலேருந்து செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ 2351லேருந்து 2344 வந்தால் செல் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ அதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து பழகிக்கணும். ஸோ முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு 2347லேருந்து 2351. ஸோ அடுத்தபடியாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2365லேருந்து 70 வரைக்கும் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது வந்து R2. ஸோ அப்போ நம்ம சப்போர்ட் ட்ரா பண்ணிக்கலாம். சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கொடுத்த ஏரியா 2330 அப்படிங்கிற ஜோனில் இருந்து பிரேக் கொடுத்துருந்துச்சு. ஸோ 2330லேருந்து 2325 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் S1 ஏரியா. ஸோ இப்போ வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். சப்போர்ட் 1 எது, சப்போர்ட் 2 எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. இது நம்மளோட R1 ரெசிஸ்டன்ஸ் 1 R1 அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் ஹை. இது வந்து நம்மளோட R2 ரெசிஸ்டன்ஸ் 2. நமக்கு பிரேக் கொடுத்து வந்த ஜோனு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாறி இருக்கு. இதை நம்ம S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். S1. இது நம்மளோட S2. இது நம்மளோட S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 2366 போகும். கீழே போச்சு அப்படின்னா 2302லேருந்து 2295 வரைக்கும். ஸோ அப்போது இந்த வாரம் மூவ்மெண்ட் எதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு மேலே பிரேக் கொடுத்தா அப்படின்னா ரொம்பவே ஹையராக போயிடும். இந்த இடத்த பிரேக் பண்ணுறாப்பா அப்படின்னா மார்க்கெட் வந்து அகெயின் ரொம்ப ஹையாக போய் 2400, 2500, 2600 அந்த மாதிரி போயிடும். ஸோ இதில் பிரேக் கொடுத்துச்சு மார்க்கெட், இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டை அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு 2200 சந்திக்கலாம். இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துல நம்ம சந்திக்கலாம். இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகிறது நம்ம ஒரு 2200 வந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இது பிரேக் அவுட்டை கொடுக்கறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இதை வந்து நம்ம லேட்டராக அடுத்த வர வீடியோஸ்லேயும் சரி, வீக்லியில் இடையில வர ஷார்ட்ஸ்லேயும் சரி, இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லி அதோட ரீசனை சொல்லிட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 2149 பிரேக் கொடுத்துச்சு மார்க்கெட். 2200 கொடுத்துட்டான். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரேக் கொடுத்து இது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இது 4 ஹவரில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ கீழேருந்து மேலே போகிற அப் ட்ரெண்ட் லைனு. அட் த சேம் டைம் நமக்கு 4 ஹவரில் டவுன் ட்ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை ஹையை பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட ஹையு. ஸோ அடுத்தபடியாக நமக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகி 2352 நமக்கு ஒரு கனெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக்டு ரெசிஸ்டன்ஸ் R1 அட் 2330. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அடுத்தபடியாக இருக்கிற ஜோனுக்கு போகும். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு இம்மிடியேட்டாக இருந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனையுமே பிரேக் பண்ணி அகெயினாக நமக்கு வந்து 2368 அப்படிங்கிற ஜோனுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் போகும். ஸோ அப்போது இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து பிரேக் பண்ணும், வில் பிரேக்.
ஸோ இந்த வில் பிரேக் இது வந்து பிரேக் பண்ணதும் மார்க்கெட் எங்கே போகும்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து கிளியராக ஒரு 2365 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் ஈஸியாக போயிடும். ஸோ அப்போ நம்ம பை எடுக்கிறதா இருந்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா 2324 இருந்து நம்ம வந்து பை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து போத் பை அண்ட் செல் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ பை எடுக்கிறதா இருந்தால் லாங் எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ 2325 2328 வரைக்கும் நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். ஸோ முதல் டார்கெட் ப்ரைஸாக 2352, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2367ங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2310 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 120 பிப்பு, நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இதுலேருந்து எத்தனை இருக்குது 35, 45, 55, 65, 75 ஒரு 60 ஒரு 600 பிப்ஸு. ஸோ 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். ஸோ நம்ம பை எங்கே எடுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆனதும் நம்ம வந்து பை எடுக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த ஜோனுக்கு வந்தால் நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம். முதல் டார்கெட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ லேட்டராக ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் இதை வந்து நம்ம கிளியராக வச்சுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க பை ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஓவரால் 4 ஹவர் ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பை எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து முதல் ப்ரொஜெக்ஷன். எடுக்கிறீங்க அப்படின்னா 2325லேருந்து 2328 வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 2310 அப்படிங்கிறத வச்சுக்கணும். டார்கெட் ப்ரைஸ் 1 2350, லேட்டராக 2368 அப்படிங்கிறது ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். ஸோ இது வந்து பை ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பை ப்ரொஜெக்ஷன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து ஒரு செல் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனை ரீச் ஆகுதோ ஸோ அப்போ கிளியராக நம்ம வந்து ஒரு செல் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட செல்லிங் ஜோன் எது 2367லேருந்து 70 வரைக்கும் நம்மளோட செல்லிங் ஜோன். அது வந்து ஷார்ட். ஸோ நம்ம முதல் டார்கெட் ப்ரைஸ் இதை ரீச் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் ஆகும். ஸ்டாப் லாஸ் வந்து ஐயா நம்ம வந்து 2390 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து நமக்கு 2350, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து 2325. ஸோ மூணாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2300 லாஸ்ட் வீக் லோ வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் ஃபால் ஆகும் அப்படிங்கிற ரீசனை சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ஃபால் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹியர், ஒபே ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணோம். ஸோ இன்னொரு முக்கியமான டெக்னிக்கல் இண்டிகேட்டரை வச்சு மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். ஸோ நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் கோல்டன் ரேஷியோ எப்போல்லாம் ரீச் ஆகுதோ நமக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபாலோ ஒரு புல்லிஷை கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்விங் ஹையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2402 அப்படிங்கிறது நம்மளோட விக் இல்லாமல் பாடியோட லெவல். ஸோ அதை எடுத்துக்கலாம். லோவாக பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் செட்டிங்ஸில் மாற்றிக்கிறேன், அப்படியே டிஃபால்ட். ஓகே. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் எடுத்துகிட்டு ஹையாக 2400, லோவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2391 லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்துச்சு. ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணணும்னு தெரியும். ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 0.618 இருக்குது. ஸோ அப்போ வந்து 2359 வந்து நம்மளோட ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குது. அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ இப்போ கிளியராக பார்த்துட்டோம். நம்மளோட ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 2359, கரெக்டாக? ஸோ மார்க்கெட் எப்போ 2359 வருதோ கண்டிப்பாக அந்த டைமில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலை சந்திக்கும். ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளியராக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிளியராக 2360 வந்ததுமே ஒரு ஃபால் ஆகும். ஸோ நான் ஏன் 2360 கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு கூட வரலாம், மேபி மேலே விக்கெட் கூட வரலாம் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு ஹைலைட்டடாக காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
நம்மளோட ஃபிபோ ரிட்ரேஸ்மெண்ட் வந்து 2360. ஸோ அப்போ நம்ம இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வந்ததுமே செல் எடுத்துக்கலாம். அப்போது நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும்? மார்க்கெட் வந்து கிளியராக இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு ஹை கொடுத்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி அகைன் ஹை கொடுத்து நம்ம ஃபிபோ ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனை ஒபே பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகும். ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்போ 2367 அப்படிங்கிற ஜோனுக்கு போகுதோ அப்போ கிளியராக ஒரு செல் எடுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து நம்ம 2350, ரெண்டாவது வந்து 2330, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா 2297 அப்படிங்கிறது நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட் ப்ரைஸ். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட முழுக்க ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வச்சு மட்டுமே நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதை வந்து நம்ம கோல்டு கூட டிஎக்ஸை கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கேண்டில்ஸ்டிக் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த கம்பேரிசன்ஸ் எதுவுமே கிடைக்காததுனால நம்ம வந்து அதை அனலைசிஸ் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப்நார்மலாக பயங்கர மூமெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு மேலே போயிட்டு ஃபால் ஆகும் அப்படின்னு. பட் மேலே போகாமல் இடையிலே ஒரு ஃபால் ஆகிட்டு ஸோ இப்போ அஸ் ஆஃப் நோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிளியராக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? அடுத்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிடும். ஸோ நம்ம டெம்பரரியாக ட்ராப் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு அடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போயிட்டு தான் ஃபால் ஆகும். ஸோ இப்போ மேலே போகும்போது கோல்டு வந்து என்ன ஆகும்? ஒரு ஃபால் ஆகும். ஸோ இனிஷியலாக என்ன சொல்லியிருக்கேன்? ரீடெஸ்ட், அதாவது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்ததுனால ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து 105.788 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும்போது கோல்டு வந்து அழகாக நமக்கு 2365 70 போயிடும். ஸோ இந்த ஜோன்லேருந்து இது மேலே போகும்போது கோல்டு நல்லாவே நமக்கு ஃபால் ஆகி நம்மளோட 2300 அப்படிங்கிற டார்கெட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு அஸ் ஆஃப் நோ உள்ள அப்டேட். ஏன்னா டீட்டெயில்டாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் நம்ம வந்து கொடுக்கல. ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பேசிக்காக தான் அனலைசிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் எங்கே பை ஆகும், எங்கே செல் ஆகும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரேட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட டெலகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஷார்ட்ஸில் போடுற வீடியோ எல்லாமே அனலைசிஸ் பர்பஸ்க்காக மட்டுமே. உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும் அண்ட் தென் ட்ரேடிங் கைடன்ஸ் வேணும்னா நம்மளோட விபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஒரு மறந்துட்டேன், ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். அப்கமிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மண்டே வந்து நியூஸஸ் எதுவும் பெருசாக இல்லை. டியூஸ்டே வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ வெனஸ்டே நியூஸ் இருக்குது, தேர்ஸ்டே நியூஸ் இருக்குது, ஃப்ரைடே. ஸோ அடுத்த வாரம் மஜாவான வாரம். என்எஃப்பி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லா நியூஸுமே இருக்குது. ஸோ மார்க்கெட் டிமாண்ட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.